Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஆகாயம் இறுதி பகுதி. படிக்கிறதுக்கு முன்னால் பயங்கரமான மழைங்க, அதனால் பின்னால் பேக்ரவுண்ட் சவுண்டு இருக்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க. மழை நிற்கிறபாடு இல்லை, அதனால் கண்டுக்காதீங்க அந்த மழை பேக்ரவுண்ட் சவுண்டை. இனி பார்ப்போம். ஆகாயம் இறுதி பகுதி. காட்சி மாற்றம். ஒரு சலசலப்பான பார்ட்டி. கிளாஸ்கள் தொட்டுக்கொள்வது, பல பேர் பேச்சுக்குரலும் பின்னணியில் விரவி இருக்க டிவி அறிவிப்பாளர்களின் குரல். வணக்கம், இது இந்திய துணைக்கண்டத்தின் உலக செய்தி தொலைக்காட்சி பிரிவு. இப்பொழுது நம் நாட்டு தலைவரின் விருந்து மாளிகையில் இருக்கிறோம். அண்மையில் ஆகாயம் என்கிற களத்தில் சென்று வெற்றியுடன் திரும்பிய ஆனந்த், காஞ்சனா இருவருக்கும் விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்ள நேயர்களை நாட்டு தலைவரின் விருந்து மாளிகைக்கு அழைத்து வந்துள்ளோம். பல்வேறு பிரமுகர்களும் விஞ்ஞானிகளும் கூடியுள்ளார்கள். ட்ரம்பெட்கள் ஒலிக்க இதோ நாட்டு தலைவர் வருகிறார். மெல்ல சந்தடி அடங்குகிறது. இப்போது நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் டைரக்டர் ராம் கிறிஸ்ட் வரவேற்கிறார். டைரக்டர்: பெருமதிப்புமிக்க தலைவர்களே, நாட்டின் பல திசைகளில் இருந்து வந்து இங்கு குடியிருக்கும் அறிவியல் வல்லுநர்களே, இந்த தினம் நம் நாட்டின் விண்வெளி சாதனையாளர்களில் முதன்மை வரிசையில் ஆனந்த், காஞ்சனா இருவரையும் சேர்ப்பதில் பெருமை கொள்கிறோம். ஒரு மிக சிக்கலான சூழ்நிலையில் சுய அறிவு பெற்றுவிட்ட ஒரு இயந்திரத்தின் சதியை கண்டுபிடித்து அதை செயலிழக்க வைத்து களத்தின் அத்தனை செயல்பாடுகளை பயணத்தின் முக்கியமான கடைசி தருணத்தை ஏற்றுக்கொண்டு மிகுந்த சிரமத்துடன் வெற்றிகரமாக ஆஸ்ட்ரா கிரகத்தில் களத்தை கொண்டு சேர்த்த சாதனைக்காக இருவரும் விண்வெளி சக்ரா விருது தேசத் தலைவரிடம் பெறுகிறார்கள். காஞ்சனா வயது 25, விண்கல வலவி முதல் தரம். ஆனந்த் 28, விண்கல வலவன் உயர்தரம். இருவருக்கும் விண் சக்கர விருதுடன் 10 லட்சம் பெருமானமான காசோலையும் ஆஸ்ட்ரா கிரகத்தில் நாம் அமைத்திருக்கும் விடுமுறை காலனியில் ஆளுக்கு ஒரு வீடும் தரப்படுகிறது. அவர்கள் பெறுவதை கைதட்டல் ஒலி அடங்கும் ஒலி. காஞ்சனா: நன்றி. இதை தவிர நான் வேறு என்ன சொல்ல? நாங்கள் சாதித்தது பெரிய விஷயம் இல்லை. அறிவியல் முன்னேற்றத்தின் கருவியாக நாங்கள் இருந்திருக்கிறோம், அவ்வளவே. இந்த தருணத்தில் எங்களுக்கு பயணத்தில் உறுதுணையாக இருந்த என்னும் இயந்திரத்தை வியந்துதான் ஆக வேண்டும். பிரயாணத்தின் இடைக்காலத்தில் தனக்கென்று சில தந்திரங்கள் கற்றுக்கொண்டு ஏறத்தாழ மனித அளவுக்கு புத்திசாலியாகி பொய் சொல்ல கற்றுக்கொண்டதும் தான். அதன் செயல்பாட்டை நாங்கள் நிறுத்திவிட்டு மிகவும் சிக்கலான அந்த களத்தை இயக்கும் வேலையை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. இது பற்றி ஆனந்த் கொஞ்சம் பேச விரும்புகிறார். ஆனந்த்: காஞ்சனா சொன்னது போல இப்படிப்பட்ட தன்னிச்சை பெறும் இயந்திரத்தை வடிவமைத்த விஞ்ஞானிகள் பாராட்டினாலும் இனிமேல் அம்மாதிரி இயந்திரங்கள் செய்ய வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் எங்களுக்கு ஏற்பட்ட தர்ம சங்கடத்தை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. மனிதனை மிஞ்சக்கூடிய இயந்திரத்தை செய்ய மனிதனுக்கு உரிமை உள்ளதா என்பது போன்ற ஆத்ம விசாரணமான கேள்விகளை தத்துவ ஞானிகளுக்கு வைத்துவிட்டு இயந்திரங்களுக்கு இவ்வளவு அறிவு கொடுத்தால் போதும் என்கிற சட்டம் கொண்டு வந்தால் எங்களுக்கு ஏற்பட்டது போன்ற சிக்கல்கள் இனி நேராமல் இருக்கும். வணக்கம். கைதட்டல் ஒலி கேட்கிறது, கரைகிறது. காட்சி மாற்றம். ஆனந்தின் வீடு. அதே பழைய பாட்டு. ஆனந்தின் மகன் நரேன்: அப்பா, உன்னை டிவியில் பார்த்தேன், பெரிய கப்பு வாங்கினியே. மித்ரா: நரேன்: உனக்கு கவனிச்சியா? அந்த காஞ்சனாவுக்கு கொடுத்த கப்பு அப்பாவுக்கு கொடுத்த விட பெருசாக இருந்தது. பேச்சு கூட உங்களை விட ஜாஸ்தி பேசினான். ஆனந்த் சிரித்து: அதனால என்ன? நரேன்: அப்பா தான் கேப்டன், அவள் உதவி தானே. அப்பா அந்த எம்ங்கிற மிஷினை கூட்டி வரதா சொன்னியே. வர முடியல கண்ணா, அது செத்து போச்சு. ரொம்ப தகராறு பண்ணது, சாவடிச்சிட்டோம். மித்ரா: அவளுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் கூட இல்லையாமே, தாயும் மகளும் தனியாக இருக்காங்களாமே. அதெல்லாம் நான் கேட்டு வச்சுக்கல. ஆனால் தகுந்த சமயத்தில் ஒரு முடிவு எடுத்து கப்பலை காப்பாற்றணும். என்ன 2 விரலில் ஒன்றத்தோடுன்னு சொல்கிறது பெரிய சாதனையா? ஆமாம், உனக்கு அவன் மேலே பொறாமையா? எனக்கா? எனக்கு எதுக்கு பொறாமை? உங்கள் அப்பா தான் அவளை பார்த்தா அப்படியே புல்லரிச்சு போயிடுறாரு. ஏதேது இந்த ரேட்டில் போனால் ரொம்ப சீக்கிரமாக கோர்ட்டுக்கு போயிடுவீங்க போல இருக்கேன். அதெல்லாம் அபாயம் இல்லைடா நரேன். உங்கள் அம்மா இந்த மாதிரி அப்பாரமாக பட்டாணி உப்புமா செய்து தர வரைக்கும் நான் அவளை விடுறதா இல்லை. பேசாமல் நீங்கள் ஒரு மைக்ரோவேவை கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கலாம். மித்ரா: கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது கற்றுக்க. நமக்கு ஒரு விடுமுறை கிடச்சிருக்கு. ஆஸ்ட்ராவில் சைட் கிடச்சிருக்கு. அவளுக்கும் கிடச்சிருக்கே, தானே ப்ராப்ளம். சரி, எனக்கு டைரக்டர் ஆஃபீஸுக்கு போகணும், ப்ரீஃபிங் இருக்குது. காஞ்சனாவும் வருவாளா? அவள் இல்லாமையா? நரேன் அதட்டலாக: அம்மா. காட்சி மாற்றம். முதல் காட்சியின் பட்டறை ஒளிகள் மட்டும். அதே கட்டடத்துக்கு ஆனந்த், காஞ்சனா வருகிறார்கள். டைரக்டர்: வாங்க பாண்டியன், வா ஆனந்த், வா காஞ்சனா,
காஞ்சனா, நீ செய்தது தான் பெரிய காரியம். எப்படி தீர்மானிச்சு எந்திரம் சதி செய்கிறதுன்னு? காஞ்சனா, அதை சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. என் குரல்லே பேசிச்சாமே. அது மட்டும் இல்லை சார், கடைசி நிமிஷத்தில் இவளை கெஞ்சுது, மிஞ்சுது, பயங்காட்டுது. ரொம்ப பெரிய சங்கடமாக போச்சு. பாவம், இவ என்ன தான் செய்வா? நான் ஒரு பக்கம் பேசுகிறேன், ஒரு பக்கம், 2 பேரும் தர்க்கப்படி சரியாக தான் பேசுகிறோம். காஞ்சனா, ஆனந்துக்கு பைத்தியம்னு கற்பனை பயங்கள் இருக்கான்னு எம் சொல்லுது. ஆனந்தானா எந்திரம் சதி செய்கிறது, டைரக்டர் மாதிரியே பேசி திசை திருப்ப பார்க்குது. 2 பேர் சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. சரி, கடைசியில் சரியாக தீர்மானிச்சிட்டியே. பார்த்தேன், இந்த உலகமே ஒரு விதமான தற்செயலாக தான் முதல் கூட்டுன்னு வந்தது. முதல் ஜீன் வந்ததுன்னு அறிவியல் சொல்லுது. அதனால் தற்செயலையே தீர்மானித்து வச்சுட்டேன். ஆனந்தா எந்திரமான 2 விரலில் ஒன்று தொட சொன்னேன். ஆனந்த் பேச்சை கேளுன்னு வந்தது. சரிதான், அப்படியே தீர்மானிச்ச. வேற எப்படி தீர்மானிக்கிறது? 2 சமங்கிறப்போ யோசிச்சு பார்த்தா வேற வழி இல்லை தான். ஆனால் அப்பா, என்ன ஒரு ரிஸ்க் எடுத்திருக்க. கடவுள் அல்லது தற்செயல் தான் உங்கள் களத்தை காப்பாற்றிருக்கு. ஆல் த பெஸ்ட். 2 திங்கள் உங்களுக்கு லீவு, போனஸ் மாதிரி. வணக்கம் சார். வணக்கம் சார். அவர்கள் நடந்து செல்லும் சப்தம். ஆனந்த், காஞ்சனா, நம்ம 2 பேரும் ஒரு விண்கலத்தை விட கொஞ்சம் பெரிய இடத்துல சந்திக்க வேண்டாமா? உதாரணமாக ஒரு ரெஸ்டாரண்ட்டு. வேண்டாம், 2 பேர் வாழ்க்கையும் சிக்கலாயிடும். உங்கள் மனைவி சந்தேகப்பிரவி, என் கணவன் அதை விட. உத்தேசம் காதல் இல்லை. அப்படி தான் எல்லா காதலும் ஆரம்பிக்கும். நண்பர்களாக இருப்போம், மீண்டும் எப்போது சந்திக்கலாமே. தற்செயலா சிரிக்கிறார். அவர்கள் போகிறதும் டைரக்டர். பாண்டியன், என்ன யோசிக்கிறீங்க? பாண்டியன், இந்த பொண்ணே 2 விரலில் ஒன்று தொடுன்னு தீர்மானிச்சதே, அந்த ஆச்சரியத்தை தான் யோசிக்கிறேன் சார். அது மட்டும் மற்ற விரலை தொட்டிருந்தால் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பார்க்க கலந்தது. ஒன்றும் இருக்காது. என்ன சார் சொல்கிறீங்க? பாண்டியன், மறு விரலை தொட்டிருந்தா ஆனந்த செயலெடுக்க வச்சு மெஷினும் காஞ்சனாவும் காலத்தை செலுத்தி ஆஸ்ட்ராவில் இறங்கியிருப்பாங்க. எப்படி சார் சொல்கிறீங்க? எம் சதி செய்து அதை பாதை மாற்றி. பாண்டியன், உங்களுக்கு இந்த பிரயாணத்துடைய முழு குறிக்கோளும் தெரியாதுல்ல. இப்போ சொல்லிடுறேன், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எல்லாமே ஒரு விதமான பரிசோதனை தான். இப்போ சொல்லலாம். பரிசோதனையா? ஆமாம். ஒரு நெருக்கடி நிலைமையில் ஒரு மனித மனம், அதுவும் பெண் மனம், எப்படி தீர்மானிக்கும்னு விண்வெளி மனோதத்துவ பிரிவில் இந்த பயணத்தின் போது ஆராய்ச்சி செய்யணும்னு விரும்பணும். அதுக்காகத்தான் ஆனந்த் மனத்தில் சந்தேகம். அவனுக்கு எம்மின் மேலே ஏற்பட்ட அவநம்பிக்கை எல்லாமே இங்கிருந்து தீர்மானித்து ப்ரோக்ராமில் பண்ணது தான். அது மாதிரி ஒரு யந்திரத்துக்கு தன்னிச்சையாக சிந்திக்க வச்சு மனித எத்தனங்கள் கற்றுக்க வச்சா அது என்ன செய்யும்னு 2வது குறிக்கோளையும் பரிசோதனை செய்யணும். ஏதாவது விபரீதமாக நடந்தால் கட்டுப்பாட்டை இருக்க நாங்கள் தயாராகவே இருந்தோம். காஞ்சனா இமோஷனலாக அந்த பிரச்சனையை தீர்த்துட்டான். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ எல்லாமே ஒரு பரிசோதனையா? மனசோதனை. என்ன தேடுறீங்க? முதுகரிக்குதா? நானே மனுஷனா இல்லை ஏதாவது ஆராய்ச்சி பொருளா? முதுகில் சாவி கீவி இருக்குதான்னு பார்க்குறேன். இருவரும் சிரிக்க பின்னணி சங்கீதம் வளர்க்கிறது. முற்றும். அப்போ அதோட அந்த சின்ன நாடகம் முடிஞ்சு போச்சு. ஆகாயம் நல்லா தான் இருந்தது. ஐ திங்க் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். சயின்ஸ் ஃபிக்ஷன். எப்போ சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதினாலும் அவர் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் நல்லா வச்சுருப்பார். நல்லா தான் இருக்குது. அவர் எழுதுகிற விதமே, அவர் சிந்திக்கிற விதமே அருமை தான். ஸோ இட்ஸ் நைஸ். ஐ கேன் என்ஜாய் திஸ் மோர் தேன் த ஃபர்ஸ்ட் நாவல். ஃபஸ்ட்டு பாரதி இருந்த வீடை விட இது எனக்கு பிடிச்சது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரில. இதோட இந்த நாடகம் முடிஞ்சது. ஐ திங்க் நாளைக்கு இன்னொரு சின்ன நாடகம் இருக்குது கொடுத்துருக்காரு. அதையும் கூட படிச்சிடலான்னு பார்க்குறேன். அதோட எங்கிட்ட சுஜாதா மெட்டீரியல் தீர்ந்துருச்சு அகெயின். ஸோ நாளைக்கு இன்னொரு குட்டி நாடகம் அதோட முடிச்சிடுவோம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூடி விடைபெறுகிறேன். நன்றி.